वन्दे शम्भुमुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं शशिधरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्य शशाङ्कवह्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजन आश्रयं च वरदं वन्दे भक्तजन आश्रयं च वरदं वन्दे शिवं शङ्करं. வணக்கம் நண்பர்களே. நீங்க சேலத்துக்கு போனா இனிப்பான மாம்பழம் கிடைக்கும். நீங்க திருநெல்வேலிக்கு போனா டெலிஷியஸ் அல்வா கிடைக்கும். நீங்க மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மா தரிசனம் கிடைக்குங்க. நீங்க திண்டுக்கல்லுக்கு போனா நல்ல பூட்டு கிடைக்கும், கிருஷ்ணய்யர் ஜிலேபி கிடைக்கும், சிறுமலை வாழைப்பழம் கிடைக்கும். நீங்க விவேகானந்தா காலேஜுக்கு போனா பக்தி கிடைக்கும். இப்படி சொல்றது யார் தெரியுமா? எங்க குருஜி, எங்க மென்டர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜி, ஃபார்மர்லி பிரின்சிபல் விவேகானந்தா காலேஜ், நவ் சான்சலர் எஸ் வியாசா யூனிவர்சிட்டி பெங்களூரு. இது கிட்டத்தட்ட பஞ்ச் டயலாக் மாதிரிங்க. அது நச்சுன்னு மனசுல பதியும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அது மாதிரி தாங்க. இதுக்கு ரெட்டரிக்கல் டிவைஸ்னு சொல்லுவாங்க, சொல்லாட்சி கலை. இந்த ரெட்டரிக்கல் டிவைஸுக்கு பேர் என்ன தெரியுமா? அனஃபோரா, repetition of the word in the beginning. சார்லஸ் டிக்கன்ஸ் இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்ல சொல்வாரு, it was the best of times, it was the worst of times, it was the age of wisdom, it was the age of foolishness. இந்த அனஃபோராவை பயன்படுத்தினா ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. என்ன எஃபெக்ட்? ரித்மிக் எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு இமோஷனல் இம்பாக்ட் கிடைக்குங்க. நண்பர்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அலெக்சாண்டர் போப் இஸ் ரைட்டிங் a letter to his friend டாக்டர் ஆர்பத்நாட். ஆர்பத்நாட் ஒரு பிசிஷியன் and he is dying. அந்த லெட்டர்ல இவரு தன்னை பத்தியும் எழுதுறாரு. எல்லாரும் சொல்றாங்களாம், என்ன அலெக்சாண்டர் போப் ரொம்ப பிரமாதமா கவிதையெல்லாம் எழுதுறீங்களே. அப்ப அவர் சொல்றாரு, கவிதையை நானா எழுதுறேன், பகவான் அனுப்புறாரியா. I lisped in numbers for numbers came, numbers verses poems. நாம் என் மனசுல இருந்து அந்த கவிதை ஊற்று, poetic spring வெளியே அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. like a torrential downpour, cloud burst மாதிரி. காரணம் பகவான். அது மாதிரி தான் பகவான் சுப்பிரமணியம் சாருடைய ஃபேவரேட் டெய்டிஸ் லார்ட் சிவா, மதர் சக்தி, அவங்க 2 பேருடைய அனுகிரகத்துல தினம் காலையில 5 மணிக்கு போயட்டிக் ஸ்பிரிங் இஸ் டச்டு. அப்படி பிரவாகமாக கவிதை மழை அப்படி வெளியே வந்து விழுகுதுங்க. அப்படிப்பட்டவர் தினம் எழுதுறாரு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் பத்தியும் அவர் டச் பண்றாருங்க. he is a shrewd observer of the society. சமுதாயத்தை பார்க்கிறாரு, the plight of the society. ஒரு தீம்ங்க, நல்ல தீம் அவர் சொல்றாரு. என்ன தீம் தெரியுமா? இந்த யங்ஸ்டர்ஸ் they write UPSC examination, TNPSC examination, they become IAS, collectors, IPS, superintendent of police, deputy commissioner of police. அவங்க நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்கிறாங்க, கனவு. ஆனா பிராக்டிக்கல் லைஃபுக்கு வந்தாக்கா அந்த கனவு பலிக்கல. you know the reason, obvious reason. இந்த கருத்தை அழகான ஆங்கிலத்துல அவர் பியூட்டிஃபுல்லா சொல்றாருங்க. நல்ல கவனிங்க. ability and efficiency are available if involvement and integrity are available. if freedom to work is not available, how can the nation prosper? how can the institutions flourish? ஐயா, எபிலிட்டி இருக்கு, எஃபிஷியன்சி இருக்கு, இன்வால்வ்மெண்ட் இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்கு. ஃப்ரீடம் இல்லையே அபிஷியல்ஸுக்கு வேலை செய்யறதுக்கு, டு எக்ஸிக்யூட் தேர் வர்க் டியூட்டிஸ். என்ன யூஸ்? இசை
இவருங்க சமுதாயத்தின் அவலங்கள், அது பிரைட் ஆஃப் த சொசைட்டியை பியூட்டிஃபுல்லா சொல்றாருங்க. இங்க இவர் என்ன ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த ரெட்டரிக்கல் டிவைஸ்க்கு எம்ப்ளாய்ஸ் தெரியுமா? alliteration, use of the same letter or sound at the beginning of the words. என்ன? ability, efficiency, involvement, integrity, இதெல்லாம் alliteration. ஆரம்பத்துல ஒரே மாதிரி சவுண்ட் வருது, இதனுடைய இம்பாக்ட் ட்ரெமெண்டஸ்ங்க. அதை கேட்கிறவங்க அந்த தீம் மனசுல அப்படியே பதிஞ்சிருங்க. நண்பர்களே, நம்ம தவறுகளை யாராவது சுட்டி காட்டுனா, if there are mistakes in us and if somebody points out the mistakes, don't be angry with him. கோபப்பட வேண்டாம், மாறாக you should thank him. அத சொல்றதுக்கு ஒரு அருமையான கவிதை. break not the mirror if it shows blemishes, defects. மிரர் உன்னோட டிஃபெக்ட காமிச்சா மிரரை உடைக்காதடா. rectify them, rectify your blemishes, remaining grateful to the mirror. என்ன அழகான கவிதைங்க. சமுதாயத்தை அவர் என்ன அழகா பார்க்கிறது தெரியுமா? இங்க பாருங்க, ஒவ்வொரு சிலைக்கும் பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்குங்க. there is an ideal behind every idol என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு தெய்வத்தின் சிலைக்கும் பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு நெறி இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறனுங்க. அருமையான டெஃபினிஷன் இவரை மாதிரி யாரும் கொடுக்கலங்க. வாட் இஸ் ரிலிஜியன், வாட் இஸ் பிலாசபி, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எப்போதும் மாறாத உண்மையை ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிப்பதுதான் தத்துவம். ஒரு கோட்பாடு, ஒரு நெறி, ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதை வணங்குவதே மதம். சாகா வரம்பெற்ற சனாதன தர்மத்தை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். இது அழகான வரியில சொல்றாரு. Principles personified and deified are gods. Their worship is religion. What is religion? இதை விட யாருமே நல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல. Research to discover ultimate and absolute truth is philosophy. Identification with the eternal and blissful truth is spirituality. இங்க பாருங்க, கடவுளை அடைவதற்கு எத்தனையோ படிகள், எத்தனை ஸ்டேஜஸ். அவ்வளவு ஸ்டேஜையும் அருமையா சொல்றாரு சுப்பிரமணியம் சார். அருமையான ஆங்கிலத்தில் சொல்றாரு. அன்பு, சேவை, தியாகம், தெய்வம், இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். அன்பு அதிகரித்தால் சேவை பிறக்கிறது, சேவை வளர்ந்தால் அங்கே தியாகம் மிளர்கிறது, தியாகத்தின் உச்சத்தில் தெய்வம் தென்படுகிறது. The more the prema love, the more the seva service, the more the seva, the more the tyaga sacrifice, the more the tyaga sacrifice, the closer the தெய்வம். நல்லா பாருங்க மக்களே, ஏழைகளின் வயிற்றில் யாரும் அடித்து விடாதீர்கள். அந்த கான்செப்ட சொல்றாரு. He speaks for the poor man. ஏழைகளின் வயிற்றில் உதைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சவுக்கடி கொடுக்கிறார் டாக்டர் சுப்பிரமணியம் ஜி. ஏழைகளின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று பொங்குகிறார். சிங்கத்தின் அளப்பரிய பொறுமையை தவறாக எடை போட வேண்டாம். Do not underestimate the anger of the lion. பசியில் வாடும் புலி, the hungry tiger. பசியில் வாடும் புலியின் முதுகில் சவாரி செய்ய நினைக்க வேண்டாம். தீயோடும் மின்சாரத்தோடும் விளையாட வேண்டாம். Poor people are like a fire and electricity. ஏழையின் துன்பத்தை சோதிக்க வேண்டாம், அவர்களை எட்டி உதைக்க வேண்டாம், அவர்களை வாட்டி வதைக்க வேண்டாம். இத அழகான இங்கிலீஷ்ல சொல்றாருங்க. பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். Mistake not the lion's silence to be boundless patience. Try not to ride a hungry tiger. Play not with fire and electricity. Don't hold the necks of the poor and weak. அருமை அருமை. ஏழைகளை பத்தி இவ்வளவு ஒரு 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 பிரமாதமா விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு. Feel my children, feel for the poor, feel for the ignorant and feel for the downtrodden. Till your heart breaks, till your head reels, till you think you go mad. அது மாதிரி இருக்கு சார் இது. சார், வாழ்க்கையில உற்சாகம் வேணுங்க,
enthusiasm, zeal, zest for life அது இருக்கணும். அது அந்த 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 enthusiasmம் zealம் இல்லைன்னாக்கா லைஃப் உப்பு சப்பு இல்லாம போயிடும். It loses its salt, it loses its essence. வாழ்க்கையில் உற்சாகம் வேண்டும் நண்பர்களே. உற்சாகம் பல மடங்கு திறமையை கொடுக்கும். சுமக்கும் சுமையை விட மனது கனமாக இருந்தால் சுமக்கும் பொருளை கொண்டு சேர்க்க முடியாது. If your heart is heavier than the load you carry, you cannot deliver goods. ஒரு proverb இருக்கு, அது அழகான ஆங்கிலத்தில் சொல்றாருங்க. Flying minds of fancy soar high in the skies of air and future. Grounded minds of fatigue groan remembering the past. மனது உற்சாகத்தில் மிதக்கட்டும். சாதிப்பாய் மனிதா நீ, துக்கத்தை எட்டி உதைத்து விடு, பின் வெற்றி உன் கையில் மனிதா என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார் சுப்பிரமணியம்ஜி. மதம் என்கிற போர்வையில ஒளிந்து கொண்டு தவறான செயல்களை செய்கிறவனை விட அதில் நம்பிக்கையின்றி ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்பவன் மேலானவன். மனிதாபிமானம் உள்ள நாத்திகவாதி மனிதாபிமானம் அற்ற நம்பிக்கை உடையவனை காட்டிலும் மேலானவன். Better to be a morally upright materialist than to be a deceptively immoral religionist. Better to be an atheist of humanism and conviction than to be a theist of cutthroatism and corruption. தைரியம் தைரியம் boldness with which he airs his views commendable sir. நண்பன் யாரு, யாருங்க ஃப்ரெண்டு? Who is a foe, who is a friend? அருமையான விளக்கம். நண்பர்கள் இதயத்திற்கு இதமாக இருப்பார்கள், நம் உணர்வுகளை உன்னதப்படுத்துவார்கள். எதிரிகள் நம் குறைகளை சுட்டி காட்டுவார்கள், நம் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களும் அவர்கள்தான். Friends should be close to heart for emotional strength. Foes should be closer to intellect for overall growth. அருமையான வரிகள். About a friend, about a foe, about an enemy. சார், கள்ளங்கபடமற்ற மனசு இருந்துச்சுன்னாக்கா இந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் லேடி, அந்த கன்னி உன்னை அரவணைப்பாள். அரவணைப்பின் கதகதப்பில் நீ பேராசைக்காரனாகவும் மாறலாம். அந்த அழகியை என்றென்றும் உன்னிடம் வைத்துக் கொள்ள நீ தவறான பாதையை கூட நாடலாம். ஆனால் மனிதா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அவள் உன்னை விட்டு ஓடி விடுவாள். அந்த ஃபேம் உன்னை விட்டு ஓடிடும். அந்த பியூட்டிஃபுல் லேடி will run away from you. ஏன் தெரியுமா? அவள் கள்ளம் கபடமற்ற பாங்கைத்தான் காதலிக்கிறாள் தம்பி. Madam Fame favors and bids pure heart of fair ways. Fascinated by her feathers, laurels and powers, heart grows greedy and possessive. To retain her forever, it resorts to foul ways, unaware of her love of purity. பியூட்டிஃபுல்ங்க, அழகு. இங்க பாருங்க, டாக்டர் சுப்பிரமணியம் ஜி invokes the blessings of his favorite deities, Lord Shiva and Mother Shakti, every day in the beginning of his verses. ஸ்ரீ சிவ சக்தி, அந்த ட்ரிபிள் எஸ் போடுவார், அதான் அவருடைய எம்பளம். They shower their blessings constantly on டாக்டர் சுப்பிரமணியம் ஜி. இன்னைக்கு அவர் அழகா சொல்லியிருக்கிறாருங்க. சிவனார் அழகை ஆராதிக்கிறார், சக்தி தூய்மையை நேசிக்கிறது. தெய்வீக அழகும் தெய்வீக தூய்மையும் நம்மை காக்கட்டும். சிவா வெட்ஸ் பியூட்டி, சக்தி வெட்ஸ் பியூரிட்டி. மே ஸ்ரீ சக்தி சிவா சேவ் அஸ். சிவனும் சக்தியும் நம்மை காக்கட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. டாக்டர் சுப்பிரமணியம் ஜியினுடைய இங்கிலீஷ் வெர்சஸ் தொடாத ஏரியாவே இல்லை. He touches in his verses all the spheres of life. Spirituality, morality, humanity, science, religion, yoga, human relationship, friendship, எல்லாமே டச் பண்றாருங்க. அந்த poetic spring அங்க இருக்குங்க. அதை டச் பண்ணோம்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த cloud burst, அந்த torrential downpour of his verses, poetic verses, they just come out and engulf you. அழகான ஆங்கிலம், அழகான ஒரு அவருடைய தமிழ் கேட்டீங்கன்னாக்கா ஒரு குழந்தையின் மழலை தமிழ் மாதிரி இருக்கும்.
அதில் there is beauty and there is divinity in his Tamil. Dr. Subramaniam ji is our guru. He is our mentor. Humble pranams at your feet, Dr. Subramaniam ji. We seek your blessings. Thank you very much, friends. Dr. K. Subramaniam ji, who wove nuances of life into words. Every dawn, your verses fall like dewdrops, blossoming the buds in our hearts. Your lines will make an eternal echo amidst the clouds of literature, enlightening the present generation and the future too. It is slowly entering into the massive grasp of public attention, sir. We seek your blessings, sir.